கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருடத்தில் 7 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை கனின்மணியை போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காணும்படியாக தேவன் பாராட்டின் அந்த நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனையோ பேர் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், பிரிவுகள், ஆபத்துகள், விபத்துகளை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய் நமக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த பலவீனம், நமக்கு வந்த ஆபத்து, விபத்து, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை கைவிடாதபடிக்கு இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் அவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது: என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காரியத்திலும், எல்லா ஊழியத்தின் பாதையிலும், நம்ம கையிட்டு செய்கின்ற காரியத்திலும், படிப்பின் காரியத்திலும், நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கரம் நம்மளை தாங்க போகிறதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை 7 மாதங்கள் வரைக்கும் நம்ம நினைக்கலாம், அப்போது அவர் என்னோட வாழ்க்கையில் நான் நினைத்த காரியம், நான் ஜெபித்த காரியம், சில நேரத்தில் நான் அழுது புலம்பின காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலை, அது தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவருடைய கரத்தினாலே அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி. தாவீதுக்கு கர்த்தர் வாக்கினாலே அவர் சொன்னதை, அவர் பொய் உரையாதவராய், அவர் வாக்கு மாறாதவராய், அவர் வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே செய்து முடிக்கிறவர். இந்த மாதத்தில் ஒருவேளை 7 மாதங்கள் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம். இந்த 8வது மாதத்தில் அவர் என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ, என்ன வாக்கு உரைத்தாரோ, அவர் வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரம், அது நீதி செய்கிற கரம், அது பராக்கிரமுள்ள கரம், அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கரமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட கரத்தினாலே அவர் உங்களையும் என்னையும் தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். யார் அவர் தாங்குவார் அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளையும் அவரை மாத்திரம் நம்ம நம்பும் பொழுது, யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம், என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படியாப்பட்ட நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசத்தை வைக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறதா இருக்க போகிறது. அவருடைய கரம் நம்மளை தாங்குகிறதா இருக்க போகிறது. அவருடைய கரம் எப்படி தாங்க போகிறது? வியாதி வருகிற நேரத்தில், பலவீனம் வருகிற நேரத்தில் அவருடைய கரம் நம்மளுக்கு வைத்தியராய் சுகமளிக்கும் கரமாய் நம்மளை தாங்க போகிறது. நம்மளுடைய கடன் பிரச்சனை நேரத்தில், தவிக்கிற நேரத்தில், ஒன்றுமில்லாத சூழ்நிலை நேரத்தில், தவிக்க போகிற நேரத்தில் அவருடைய வலதுகரம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்க போகிறது. நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்க போகிறார். அவருடைய கரத்தினாலே நமக்கு உதவி செய்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கலாம், நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவரை மாத்திரம் நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வலதுகரம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளும் மட்டும் அவருடைய கரத்தினாலே நமக்கு தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். மனிதனை நம்புவதல்ல, மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்பதல்ல. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய கரம், நீதியின் வலது கரம் நமக்கு தாங்க போகிறதா இருக்க போகிறது. வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், ஊழியம் செய்கிற இடங்களில், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளுடைய கரத்தை பிடித்து, இதோ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை பிடித்து அவர் தாங்கி நம்மளோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்க போகிறார். ஆமென்.